லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் 10 லட்சமும் தாவேகா சார்பில் 20 லட்சமும் இழப்பீடாக வழங்கப்பட்டது. தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி அறிவிக்கப்பட்டது. நெரிசலில் இறந்த 31 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கும் 2020 அரசாணையில் அரசியல் கூட்ட நெரிசலில் இறப்போருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அரசு பணி நியமனங்களுக்கான பொது போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய அனைத்து குடிமக்களின் அரசியலமைப்பு உரிமைகளுக்கு இது முரணானது. வழக்கு விசாரணை மற்றும் சிபிஐ புலனாய்வு நிலுவையில் இருக்கும் சூழலில் இதுபோன்று அரசு பணி வழங்குவது சாட்சியங்களை மாற்றியமைக்க வாய்ப்பளிக்கும். எனவே 31 பேரின் பணி நியமன உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பொதுநல மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காக்க 31 பேருக்கு பணி வழங்கியது அரசின் கொள்கை முடிவாகும். அரசியலமைப்பு சட்டத்தின் வரம்பிற்கு உட்பட்டே இது மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒப்புதலில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்த சிறப்பு பணி நியமனங்களுக்கு தேர்வாணையத்தின் ஒப்புதல் தேவையில்லை என டிஎன்பிஎஸ்சி சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தரப்பு விளக்கங்களை கேட்ட நீதிபதிகள் சில விமர்சனங்களை முன்வைத்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கி ஏன் சுய தொழில் முனைவோராக மாற்றக்கூடாது? அரசு பணி வழங்குவதற்கு பதில் அது பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது. எந்த பணியும் சாதாரண பணி அல்ல, அது ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கு உதவும் பணியே. கருணை அடிப்படையில் வேலை கிடைக்க பலர் காத்திருக்க கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஏன்? சிவகாசி வெடி விபத்தில், பஸ் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குவீர்களா? தினமும் சாலை விபத்தில் பலர் உயிரிழக்கின்றனர். அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேர் குடும்பத்திற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பணி நியமனத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.